திருவெரும்பூர் குடிநீர் திட்டப் பணிகளில் முறைகேடு நடந்திருப்பதாக அதிமுக பெண் கவுன்சிலர் மீது அக்கட்சியினர் புகார் தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் குடிநீர் திட்டப் பணிகளை மேற்கொள்வதற்கு ஒரு குடிநீர் தொட்டி அமைக்க 1,55,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் போர்வெல் குறைந்த ஆழத்திற்கே அமைப்பதாகவும் பழைய சின்டெக்ஸ் தொட்டி அமைப்பதால் விரைவில் பழுதடைவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். 2014-15 நிதியாண்டில் 81 மினி குடிநீர் தொட்டி அமைக்கப்பட்டது. இது தரமில்லாமல் இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. அதிகாரிகள், ஒப்பந்ததாரர்கள், தற்போதைய கவுன்சிலர் செல்வி மோகன் ஆகியோர் முறைகேடுகளில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் ஊழல் குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி முன்னாள் கவுன்சிலர் ரவி திருச்சி கலெக்டரிடம் புகார் அளித்தார். ஒப்பந்ததாரர்கள், அரசு அதிகாரிகள் சேர்ந்துக்கிட்டு போரை முறையாக சரியான ஒரு தரமில்லாத குழாய்களையும் மோட்டர்களையும் பொருத்தி பார்த்தீங்கன்னா இந்த வறட்சி நேரத்தில் தண்ணியே இப்போ வர்றதில்லை. மக்களுக்கு பயன்படக்கூடிய மக்கள் முதல்ல நல்ல முறை செஞ்சுட்டு வர்றாங்க. ஆனா இதை தவறான முறையில் பயன்படுத்துறாங்க. அதிமுகவை சேர்ந்த கவுன்சிலர் மீது அக்கட்சியைச் சேர்ந்தவரே புகார் அளித்துள்ளது கட்சியினரிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.